இன்றைய வேத வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரமாத் என்ற மனிதன் ஒரு பயங்கர கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவன். கொள்ளையில் அவனுக்கு கிடைத்த பங்கை வைத்து மனம் போல வாழ்ந்தான். எத்தனையோ கொள்ளை எடுத்தும் அவன் போலீஸில் பிடிபடாததால் மிகுந்த துணிச்சலோடு கொள்ளையடிப்பான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டை கொள்ளையாடும்போது கருப்பு அட்டையிட்டு மிக மெல்லிய பேப்பர்களாலான புத்தகம் ஒன்றை எடுத்து தன் பையில் வைத்து கொண்டான். ஏனென்றால் அந்த புத்தகத்தில் உள்ள மெல்லிய பேப்பர் புகையிலையை அதில் வைத்து சுருட்டி சிகரெட் செய்து புகைப்பதற்கு அது பயன்படும் என்று நினைத்து எடுத்து வைத்து கொண்டான். ஒவ்வொரு வேளையும் அதில் ஒரு பக்கத்தை கிழித்து புகையிலையும் கஞ்சாத்தூளையும் அதன் மத்தியில் வைத்து சுருட்டி அதை புகைப்பான். அதில் அவனுக்கு ஒரு ஆனந்தம். ஒரு நாள் மாலை வேளையிலே அவ்வாறு புகைக்க ஆயத்தம் செய்தபோது அதில் ஒரு பகுதியை அவன் படிக்க நேர்ந்தது. அது அவனது தாய்மொழியிலேயே இருந்தது. புகையிலையை வைத்து சுருட்டுவதற்கு முன்பு அதை மீண்டும் மீண்டும் படித்தான். அவன் இருதயத்தை அது அசைத்தது. அப்பொழுதே தரையிலே முழங்கால் படியிட்டான். ஆண்டவராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்கு இறங்கி என்னை மன்னியும், என்னை ரட்சியும் என்று சத்தமிட்டு கதறினான். அவனுடைய இருதயத்தில் என்றுமில்லாத ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தான். காவல்துறையினர் ஆச்சரியப்படும் அளவில் அவன் போலீஸில் சரணடைந்தான். செய்த குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டான். நீதிமன்றத்தில் குற்றங்களை ஒப்புக்கொண்டான். தண்டனை ஏற்றுக்கொண்டான். பல ஆண்டுகள் சிறை கைதியாக இருந்தான். அவன் ஜெயிலில் இருந்த காலத்தில் அநேக சிறை கைதிகள் மனம் திரும்பும்படியாய் இரட்சகர் இயேசுவின் அன்பை கூறி அவர்களை இயேசுவிடம் திருப்பினான். அவன் படித்த புத்தகம் வேதாகமம். அவனை மாற்றிய வார்த்தைகள், கிறிஸ்துவின் சுவிசேஷம் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது என்பதுதான். அருமையானவர்களே, ராமாத்துக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருந்தது. சுவிசேஷத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை. அது கொடிய கொள்ளைக்காரனாகிய ராமாத்தை முற்றிலுமாய் மாற்றியது. மதம் மனிதனை சீர்படுத்தக்கூடும், ஆனால் சுவிசேஷம் மாத்திரமே மனிதனை புதிய சிருஷ்டியாய் மாற்றும். அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்போமா? இந்த நற்செய்தியை அறிவிக்கிற துண்டு பிரதிகளை கையில் வைத்து கொண்டு ஒரு சிலருக்கு கொடுக்க தீர்மானிப்போமா? வேத புத்தகத்தை வாங்கி அதை படிக்கிற மற்றவர்களுக்கு விநியோகிப்போமா? வேத வசனங்கள் நிச்சயமாய் மற்றவர்களோடு பேசும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அன்பின் தகப்பனே, உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை மாற்ற வல்ல வசனங்கள் அப்பா. இவைகளை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்னீங்களே. பிரசங்கம் பண்ணுகிற தாளந்து இல்லையானாலும் சுவிசேஷ பிரதிகளை விநியோகிக்க, வேத புத்தகத்தை புதிய ஏற்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை.
தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம்